ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல உடுப்பி ஸ்டைல்ல வறுத்து அரைச்ச ஒரு மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கர்ல 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் மஞ்சள் பூசணிக்காய் ரெண்டையும் சேர்த்துட்டு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மீடியம் ஹீட்ல வச்சுட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 4 வரமிளகாய் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்துட்டு அது கூடயே 1/4 மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவோட ஈரப்பதம் போற வரைக்கும் ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் மீடியம் ஹீட்ல வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு அதை விழுதா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாதிரி வந்த உடனே அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்ப அது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்த பருப்பும் பரங்கிக்காயும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளிய நான் கரைச்சு வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தாராளமா 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சாம்பார் கொதிக்கிறதுக்காக விட்டுடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபைனல் டச்சா பொடி பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவி சர்வ் பண்ணீங்கன்னா உடுப்பி ஸ்டைல்ல சூப்பரா ஒரு பரங்கிக்காய் சாம்பார் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பாய்.